ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேஸ் சிலிண்டரில் புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம். அதாவது இகேவிசி ரீகேவிசி செய்யாத வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வராது என மத்திய அரசாங்கம் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த இகேவிசி ரீகேவிசி செய்யறதுக்கான காலக்கெடுவும் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இகேவிசியை நீங்கள் எப்படி வீட்டில் இருந்துட்டு உங்களுடைய மொபைல் மூலியமாக ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே உள்ள பயனாளிகள் வருகிற 2026 ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள தங்களது இகேவிசி செயல்முறையை நிறைவு செய்யுமாறு புதிய அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. அதாவது இகேவிசி செயல்முறை செய்யாவிட்டால் இந்தியன் கேஸ், பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ் ஆகியவற்றுக்கான மானியத்தை நீங்கள் இழக்க நேரிடலாம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் தங்கள் இகேவிசி செயல்முறையை நிறைவு செய்வதை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. எனவே குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள இதை செய்து முடிப்பது நல்லது. இந்தியன் கேஸ் சிலிண்டர் முன்பு இகேவிசி ஆதார் முக அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பை செய்வது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலியமாக செக் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க. தேவைன்றதை பயன்படுத்தி நீங்களாவே உங்களுடைய இகேவிசியை உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான செயல்முறை பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் கேஸ் வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் அப்ளிகேஷன் இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து கேஷ் மெமோ அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் வந்து 16 இலக்க எல்பிஜி சிலிண்டரோட இணைப்பு எண்களை வந்து வாடிக்கையாளர் விவரங்களையும் திரையில் தோன்றும். ஹோம் பேஜுக்கு போன உடனே மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் தொட்ட உடனே மை ப்ரொஃபைல் பகுதியில் உள்ள எல்பிஜி விவரங்களை சரிபார்த்து ரீகேவிசி விருப்பத்தை நீங்கள் கிளிக் செய்தால் போதும். உங்களுக்கு வந்து ரீகேவிசி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்ததான் சில வழிமுறைகள் நிபந்தனைகள் திரையில் காமிக்கப்படும். அதை வந்து ஒப்புதல் கொடுத்துட்டு ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் வந்து காட்ட சொல்லும். அந்த ரவுண்ட் மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே பச்சை கலரில் மாறும். ஸோ அது மாறின உடனே ஆதார் அடிப்படையில் உங்களுடைய பயோமெட்ரிக் வந்து சரி செய்யப்பட்டுரும். அதை சரிபார்க்கப்பட்டு உடனே உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து கிரீன் கலர் மாறிச்சுன்னா டிக் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்தியன் ஆயில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறவங்க இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து பயோமெட்ரிக் பண்ணிடலாம். ஸோ ஒருவேளை பயோமெட்ரிக் லாக்கில் இருந்தாக்கா நீங்கள் இந்த மொபைல் மூலியமாக நீங்கள் வந்து பண்ண முடியாது. நீங்கள் நேரடியாக உங்களுடைய கேஸ் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கேஸ் சிலிண்டர் போடுறாங்கல்ல அவங்க வச்சிருப்பாங்க இந்த அப்ளிகேஷன், அவங்க மூலியமாகவும் நீங்கள் வந்து இந்த இகேவிசி வந்து பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக எந்த ஒரு பைசாவும் கொடுக்க தேவையில்ல, எந்த ஒரு செலவும் நீங்கள் செய்ய தேவையில்ல. ஸோ தேவைன்ற அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க. தேவைன்ற பார்த்து பயன்பெறுங்க. இதே போல் பாரத் கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க எப்படி பார்த்தீங்கன்னாக்கா பாரத் சிலிண்டரோட ஹலோ பிபிசிஎல் அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜில் இகேவிசி என்ற விருப்பம் ஒன்று காமிக்க கூட அது தொட்ட உடனே அடுத்த பக்கத்தில் ஓடிபி சரிபார்ப்பு கேட்கும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து 6 இலக்க ஓடிபி என்ன கொடுத்த உடனே ஓடிபி சரிபார்ப்பு முடிந்த உடனே விதிமுறை மற்றும் நிபந்தனை ஒப்புதல் வந்து கேட்கும். அதை வந்து அப்செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ப்ரொசீட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இகேவிசி செயல்முறை நிறைவு செய்யப்படும். அந்த இகேவிசி வந்து நீங்கள் செஞ்ச உடனே உங்களுக்கு இகேவிசி ஈஸியாக ஆதார் என்ன பயோமெட்ரிக் மூலமா நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இதே போலவே பார்த்தீங்கன்னா ஹெச்பி கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இகேவிசி எப்படி பண்ணணும்னா ஹெச்பி கேஸ் அடைக்கிறது பார்த்தீங்கன்னா இகேவிசி பண்ணுறதுக்கு ஹெச்பி பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து ஆதார் பேஸ் ஆத்தன்டிகேஷன் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ஈஸியாக இகேவிசி பண்ணிடலாம். ஹெச்பி ஆப் திறந்தவொடனே ரிஜிஸ்டர் கேட்கும். அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் பதிவு செஞ்ச மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பதிவு செஞ்ச மொபைல் எண்ணிற்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து எம்பிஎன் நம்பர் கேட்கும். அந்த நம்பர் வந்து 4 நம்பர் அதை வந்து நீங்கள் செட் பண்ண உடனே எல்பிஜியை பயன்படுத்த ஆப்பில் வந்து லாகின் ஆகும். லாகின் ஆன உடனே லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். லொக்கேஷன் வந்து அனுப்பி கொடுத்துருங்க. ஹெச்பி பகுதிக்கு போயிட்டு அதில் போயிட்டு அங்கே இகேவிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே விதிமுறைகளுக்கு ஒப்பந்தம் கேட்கும். அது அப்செட் பண்ணிக்கங்க. அதை பண்ண அப்புறமா கேப்சர் பேஸ் கேட்கும். அந்த கேப்சர் பேஸ் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேஸ் வந்து ஆதார் ஆத்தன்டிகேஷன் வந்து கேட்கும். அது வந்து பேஸ் ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸோ ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அனுமதி கொடுத்த உடனே உங்களுடைய பேஸ் வந்து ரிங் மாதிரி வந்து பேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க. அது பண்ண உடனே இகேவிசி வந்து செயல்முறை வெற்றிகரமாக முடிஞ்சிடும். ஸோ இது போல தான் நீங்கள் வந்து இகேவிசி வந்து ஈஸியாக உங்களுடைய மொபைல் மூலியமாகவே நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்ற வழிமுறை எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஹெச்பி பாரத் இந்தியன் கேஸ் வாடிக்கையாளர்கள் வந்து ஈஸியாக பயன்படுத்திங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் ஜூன் 30ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் சொல்கிறாங்க. இந்த உஜ்வாலா யோஜனா ஸ்கீமில் இருக்க மட்டும் தான் இதை பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த இகேவிசி வந்து எல்லாருமே பண்ணி ஆகணும். ஸோ பண்ணாமல் இருந்தாக்க உங்களுக்கு வந்து சப்சிடி வராது. அது மட்டும் கேஸ் சிலிண்டர் வராது. ஸோ உடனடியாக அதை பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு கருத்தில் இந்த வீடியோ கீழே தெரியப்படுத்துங்க. இது போல பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.